ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெற்றி குக்கிங். நம்ம இந்த வீடியோவில் நமக்கு ஒரு ரொம்பவே சுவையான கோதுமை சாக்லேட் கேக். இது ரொம்பவே ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாக்லேட் கேக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கோதுமை மாவு, வெனிலா எசன்ஸ், பால், ஆயில், தயிர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பவுடர் சுகர். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கலாம். நான் 1 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் எடுத்திருக்கேன், தட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது கூட பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சளிச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் தயிர் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1 கப் மெஷர்மெண்ட் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்தோம். அதே கப்பில் 1/2 கப்பு அளவு தயிர் எடுத்து ஊற்றிக்கலாம். இதை நல்லா பீக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பீக் பண்ணியாச்சு. இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே கப் மெஷர்மெண்ட் தான். நான் 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். தேங்காய் நல்லெண்ணெய் எதுவும் எடுத்துடாதீங்க, நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். அதே கப் மெஷர்மெண்ட்டு தான். நான் 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துருக்கேன். உங்கள் இனிப்பு தேவைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம், அதே மெஷர்மெண்ட் கப்பில். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சளிச்சு எடுத்த அந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தத்தையும் தட்டிட்டிங்கன்னா கட்டி விழ ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 ட்ராப்ஸ் ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கணும். பார்த்தீங்களா, இப்படி மடிப்பு மடிப்பாக விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் ஒரு இதை பேனை 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பவுலில் நான் கீ தடவிக்கிறேன். நீங்கள் டிஃபன் பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ். நெய்யை தடவியாச்சு. இப்போ நம்ம அந்த கேக்கை அப்படி ஊற்றிடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக மடிப்பாக விழுதுன்னு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெடிப்பு இல்லாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த பேன் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகிட்டு
இது ஓப்பன் பண்ணி நம்ம அந்த கேக் அதுக்குள்ளே வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வச்சாச்சு. இதை இப்போ மூடிடலாம். இது 40 நிமிஷம் டு 50 நிமிஷம் வரை நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை திறந்து பார்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கும் பாருங்கள். இப்போ நான் இதை வேகிட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வேகிட்டுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இப்போ இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இறக்குனதுக்கப்புறம் 2 to 3 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஆற வைங்க. அப்போ தான் கேக்கு உடையாமல் வரும், இல்லைன்னா உடஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஹவர்ஸ் லேட்டர் 3 மணி நேரம் நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே ஒரு பிளேட்டை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே கமத்திடுங்க. மேலே லைட்டாக தட்டிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேக் ரெடி ஆகிட்டு இதை திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தியாக இருக்கும் பாருங்கள். இதை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், see you.